அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் முதலாவது போட்டியாக RCB மற்றும் KKR அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக KKR அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11ஐ அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும், அந்த பிளேயிங் 11 பலமானதாக அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் KKR அணியினுடைய தொடக்க வீரர்களாக குயின்டன் டீகாக் மற்றும் KKR அணியினுடைய அணித்தலைவரான அஜிங்க ரஹானே ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இரண்டு வீரர்களையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சர்வதேச அளவிலும் தங்களுடைய பெறுவர்களை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்திய வீரர்களாகவும், அதே போன்று IPL சுற்றுப் போட்டிகளிலும் மிகச்சிறந்த பெறுவர்களை தொடக்க வீரர்களாக களமிறங்கி பெற்றுக் கொடுத்த வீரர்களாகவும் இருப்பது இந்த இடத்திலே KKR அணியினுடைய தொடக்க ஜோடியினை பலப்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாம் இலக்க வீரராக அவர்களுடைய இன்னுமொரு இந்திய சகோதர வீரரான வெங்கடேஷ் ஐயர் அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அதனை அடுத்து நான்காம் இலக்க வீரராக கடந்த வருடமும் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்திய அங்கிட் ரகுவன்ஷி அவர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக ரிங்கு சிங் அவர்களையும், ஆறாம் இலக்க வீரராக ரமன்தீப் சிங் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரிங்கு சிங் அவர்கள் தொடர்ச்சியான பெறுவர்களை KKR அணியினருக்கு மிகச்சிறந்த பெறுவர்களாக பெற்றுக் கொடுத்த வீரராக அமைந்திருப்பதும் இந்த இடத்திலே KKR அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அடுத்து ஏழாம் இலக்க வீரராக அன்று ரசல், எட்டாம் இலக்க வீரராக சுனில் நரேன் என தொடர்ச்சியாக அவர்களுடைய பிளேயிங் 11ஐ பயன்படுத்தி வந்திருந்த இந்த இரண்டு வீரர்களையும் இம்முறையும் பயன்படுத்திக் கொள்வது அவர்களுடைய துடுப்பாட்ட துறையினையும் பந்துவீச்சு துறையினையும் மிகவும் பலப்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக இந்திய சுழற்பந்து வீச்சாளராக வருண் சக்கரவர்த்தி, 10ஆம் இலக்க வீரராக ஹர்ஷத் ராணா, 11ஆம் இலக்க வீரராக இந்த இடத்திலே வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் என்கிற முறையில் ஸ்மின்சர் ஜோன்சன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சு கட்டமைப்பினை கொண்டமைந்த ஒரு அணியாகவும், அதே போன்று ஓரளவு வேகப்பந்து வீச்சு துறையினை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அணியாகவும், மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்த ஒரு அணியாகவும் இந்த KKR அணியினர் பலப்படுத்தப்பட்டிருப்பது KKR அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே அமைந்திருக்கிறது. இருப்பினும் இம்முறை புதிய அணித்தலைவருடைய மாற்றம், புதிய தொடக்க ஜோடி என்பன இந்த KKR அணியினருக்கு எவ்வாறான சாதக பாதக தன்மைகளை கொடுக்கப் போகின்றது என்பதனை அவர்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் காணப்பட்டார்கள். எனவே ஆரம்பம் முதல் இவர்கள் மிகச்சிறந்த பெறுவர்களை பெற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய பிளேயிங் 11 மிகவும் கட்டமைக்கப்பட்டதாகவும் பலமானதாகவும் மாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.